எல்லா விஷயத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்த செலக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில அ நான் நடக்கிற திசைய கரெக்ட்டா சரி செஞ்சு, இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்டர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்க தேடி நீங்களா எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அத கரெக்ட்டா ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவென்ட்டோட பாசிட்டிவ் ஜெனரலா இன்னைக்கு 2024ல ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டா பரப்பணும்னா, இண்டஸ்ட்ரியில, மீடியால எங்க எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துக்க வச்ச விஷயம் என்னன்னா, நெகட்டிவா ஒரு விஷயம் வருதுன்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டா தீ மாரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்ல இருந்து, அ ஹெட்லைன்ஸ்ல இருந்து, ஒரு ஈவென்ட்டோட ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டா பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பிச்சு, இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவா இல்லன்னா, என்னமோ மிஸ்ஸிங்கா இருக்குல்லங்கிற நம்மள இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவ தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க. நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி, டைமுக்கு நடந்து, டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த இந்த ஃபங்ஷன் இவ்ளோ கிராண்டா நடக்கிறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்திருக்கீங்க. மிஸ் யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். அ இதுக்கு முன்ன நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கலாம் சின்ன வயசுல விஜய் அவர்களோட படங்கள தியேட்டர்ல பார்த்து ரசிகர்களா 90ஸ்ல வாழ்ந்த காலம். எல்லா படத்துலயும் சாங்ஸ் நல்லாருக்கும். எல்லா படமும் கலர்ஃபுல்லா இருக்கும். எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோசியல் கருத்தையோ, ஒரு ஃபேமிலி கருத்தையோ, நட்பு, காதல் எல்லாம் நல்ல குணங்கள பத்தி ஏத்தி காட்டுற கமர்ஷியல் பாணியில எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கலாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ, இப்போ இந்த 90ஸ் கிட்ஸ், 2கே கிட்ஸ்லாம் சொல்றாங்க. எனக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும், iPhone 14க்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ, 2கே கிட்ஸ்க்கும், 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமா வித்தியாசம் தெரியாது. ஸோ, பட் இது வந்து 90ஸ் கிட்ஸ் இந்த படத்துல கேரக்டர்ஸா இருப்பாங்க. அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ, வாசுதேவன்ங்கிற கேரக்டர் ஒரு 90ஸ் கிட். அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டயும், எல்லாம் இந்த சோசியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நெறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ, இந்த படம் வந்து 90ஸ் கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினா இருப்பாங்க இதுல. அ அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்றப்போ, நான் கேட்டேன், "என்ன கதை சொல்லப் போறீங்க?" "லவ் ஸ்டோரி சொல்லப் போறேன்." "ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க. நான் 10 வருஷமா அந்த பக்கமே தல வச்சு படுக்கல." ஏன்னா ஏன்னு கேட்டாரு, "இல்ல சார் லவ் ஸ்டோரி பண்ணா, அது வந்து தெலுங்குல அது பண்ணி வேற எந்த படமும் வராம, எந்த படத்த எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால இது மட்டும் தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதிலிருந்து நான் லெட்டர் எழுதாம ஓடுனவன் தான். இதுவரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல." காதல் சொதப்புது எப்படின்னா, என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபர்ஸ்ட்டு தயாரிச்ச படங்கிறதுனால, அதோட அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ நான் கதை சொல்லுங்க சார். மோஸ்ட்டா நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுகிட்ட நீங்க லவ் சொல்லப் போறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்லப் போறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், "அ ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுங்க. அ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவ திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்ல, நீங்களும் தேவையில்ல. அதுக்கு இயற்கையா வேற ஆளுங்கள தேடிக்கும். நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம். ஸோ இத வந்து நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம். அப்பதான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாம இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோனே கிரிஞ்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்றப்போ, இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்க தான் வந்து சாம் மேத்யூ எங்க வாழ்க்கை கூட வந்தாரு. சாம் மேத்யூவ நான் மீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட்னாங்க. அப்படியா? அவங்க ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா இவர் நல்லவரா இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படிதான் அவர மீட் பண்றது நடந்துச்சு. அண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாரி வந்து பேசிட்டு போயிட்டாரு அவரு. இது ரொம்ப தேவை சார் சினிமாக்கு. ஜென்ரலா ப்ரொஃபஷனலா இருக்கிறது, டைம்க்கு விஷயங்கள ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்ட்டான நேரத்துக்கு சம்பளத்த குடுத்து, யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டிய தோற்கடிச்சு, கெஞ்ச வைக்காம எல்லாத்தையுமே ரொம்ப ஃபேரா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே குடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ் யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற படம் கிடையாதுங்க. இப்ப கடந்த கடந்த 10 வருஷத்துல இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு. அதனால நாங்க இதுல முதலீடு போட்டு பண்றோங்கிற மாரி அவங்க வரல.
இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ் எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்கள காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்கள்ல எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸும் ஃபஸ்ட் டைம் அவங்க வெளித்திரையில் காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்போவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ரெட் ஜெயண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜெயண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு 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 ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு அவர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா அவன் வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு. நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான். அப்போது செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் ஒன்ற மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ணால் டைரக்ஷன் தான், கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கலை. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்க, சொல்லு மச்சி. என்னமோ பெரிய பில்டப் விட்ட, நீ இப்படி நீ அப்படி. சரி சரி இருக்கட்டும், இப்போ ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்ல, ஒழுங்காக நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆகிட்டடா, பெரிய நடிகன் ஆகிட்டடான்னு அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்குறேன், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா, அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதையாக வந்துடும், போரும் நட்பு. அவர் எங்களை நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே, இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில். கேட்டால் இல்லை டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏங்க இப்போல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாமல் கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ்யூ படம் வந்து
3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலேட் ஆகணும். அண்ட் அது வந்து மாடர்னாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாம ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்துல என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியா கூட இருப்பாங்கிறது இந்த படத்துல வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்றப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு 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 பக்கம் ஒருத்தர் இருக்காரு, பால சரவணன். அவர் வந்து சொன்னாரு, சார் அடுத்த படத்துல நாங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு. நீங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன் செட்ல இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளவு தூரத்துல தான் இருப்பாரு. இங்க இருந்து நானும் அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோம்னு மறந்துருவோம். ஏன்னா அவ்வளவு கெக்க பக்க 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 அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு 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 எனர்ஜியை இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவரை பண்ணையாரும் பத்மினியும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சுட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து விலங்குல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஐவ் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் எங்கள் எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட் கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம். அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப வெட்டுக்குத்தை பார்த்து டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினா, ஒரு பீச் ஓரமாக இருந்தால் அன்றைக்கி நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ, சந்தோஷமாக இருப்பீங்களோ, அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ஃபில்ம். அண்ட் இது வந்து இந்த 2K 90s 80sலாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானரை தியேட்டரில் பார்க்கறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படம் 29th நவம்பர் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நான் முறையாக என் கரியரில் பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான். இன்னைக்கு அந்த தமிழ் மீடியா முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது. இந்த படம் எல்லா ஊர் மீடியாவுக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது. இது ஒரு தமிழ் படம். நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ, முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படம் வருது. நீங்கள் இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்குறப்போ, நீங்கள் இன்னைக்கு இந்த டீமோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோ அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் சாம் அண்ட் மோனிகாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை. அன்றைக்கி நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம். அண்ட் லைக் ஐ செட், இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. நான் அப்படி தான் இந்த வரைக்கும் வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. இந்த படம் வந்து நான் இன்னும் 2 வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு வேறு டேட் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம், அந்த பக்கம் ஒரு பெரிய படம், தியேட்டரில் நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து உங்களோட உற்சாகத்தோட, உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் 29th அன்னைக்கு ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்ருக்குன்னு நான் நம்புவேன். அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ண படம். அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்க. எல்லா மீடியா ஹவுஸஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணீங்க. அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம், நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் முக்கியமாக
எப்போவுமே ஒரு நடிகன் அவங்ககிட்ட வர படங்களில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி தான் நடிக்க முடியும். ஸோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ணுற படத்தோட குவாலிட்டியும் வரும். சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோட நடிப்பு மேலே, என்னோட சேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும், மீடியாவுக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ் யூ. ஸோ சித்தாக்கு வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில், நல்ல படங்களில் நான் 5 படம் சைன் பண்ணிட்டேன். அதில் 3 படம் முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட அடுத்த 3 படங்களோட கதையும் நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் 8. ஸோ என்கிட்ட 8 ப்ராஜெக்ட் இன்னைக்கு கையில் இருக்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன்கிட்ட 8 படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க. நம்ம தியேட்டரில் சந்திப்போம். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், லெட்ஸ் ஆல் பி பாசிட்டிவ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் டுகெதர். அண்ட் திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த 4-5 படத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி பண்ணால் போர் அடிக்கும். அதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஸோ இந்த மிஸ் யூ படம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தியேட்டரில் சந்திப்போம். சேர்ந்து காதலை பற்றி, அன்பை பற்றி, நட்பை பற்றி, குடும்பங்கள் பற்றி பேசுவோம், கொண்டாடுவோம். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.